ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு புரியல அந்த ஹோல் படத்தில். இந்த தேரில் இருந்து சுற்றும் போது ஒரு அம்மாவும் ஒரு பையனும் நிற்பாங்க. ஓகே, அது யார் அந்த அம்மா அந்த பையங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது பின்னாடி அந்த ராஜாவுடைய ஃபேமிலியிலேருந்து வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் யாருன்னு தெரியல. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியல. நம்ம ஹிட்ச்காக் தெரியுமா? ஹிட்ச்காக், ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் தெரியும். அவர் ஒரு படத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரேம்லேயாவது வந்துட்டு போவார்ல. ஓ, அந்த அம்மாவும் பையனும் ரிசப்ஷனோட ஒய்ஃபும் பண்ண பையனுமா? வேற லெவல்லையா அவரு? நான் வந்து எதுக்கே அந்த சாப்பிட்டே தூக்கிடலாம் சார். அது சாரோட ஒய்ஃப் சார். ஓகே, இருக்கலாம்ப்பா, இருக்கலாம், இருந்துதானே ஆகணும். அதெல்லாம் தூக்காதீங்க. ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. பாவத்தோடைய செயல் எல்லையை மீறி தாண்டும் போகுது. அரசனுடைய பாதை தப்பான வழியில போகுமா? தப்ப பண்றதுக்கு தெய்வம் வேணுமா உனக்கு? தெய்வம் வேணுமா உனக்கு அப்படின்னு கத்த வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்சிடுச்சு அவரு அப்படின்னு நடக்கும் போது தான் அந்த தெய்வம் வந்து எழுப்பி விட்டு அதுவே வரப்போம். அதுவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நான்லாம் வந்து லைக் இது பெரிய காமெடி என்னன்னா, இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபைனலில் தான் பார்க்குறோம். ஃபைனல்னா தேட்டரில் தான் பார்க்குறோம். இங்கே ஏதோ வரப்போகுது, சரி ஓகே. ஆனால் ஆமாம், அது துளுவில் இருந்தது. அதனால எங்களுக்கு ஆட்டல அந்த வச்சாரு பாரு ரிஷப் செட்டி ஒரு ட்விஸ்ட். டப்பிங் பண்றவங்களுக்கே அந்த சீன் பார்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாரு. அது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா, ராணி வந்து இவரை பார்க்க வரும்போது அந்த எண்டு சீன் முடியும் போது ஒரு டைலாக். ஓ ஆமாம், ஈரன் வந்து அந்த குதிரையில் வந்து பார்க்க வருவாங்க. கரெக்ட். எங்கள் ஆளுங்களையே பிடிச்சிட்டு போய் அடிமையாக்கி ரத்தத்தை உறிஞ்சி ராஜ்யத்தை கட்டி எங்கள் காட்டு வளர்த்து வச்சு உங்கள் கஜானாவை நிரப்பிட்டு இப்போ வந்து சமத்துவம் பேசுறியா? இதான் டைலாக். நான் பார்த்துட்டு மணிக்கணும் இருப்பேன். டேக்கு தலைவா டேக். இப்போ இது என்ன டைம்ல? மத்தியானம் 1 மணி, 9 மணிக்கு ஆரம்பிச்சது. 1 மணி பிரேக் விடுறதுக்குள்ள இப்போ இதை பேசுனாதான் பிரேக்கு. என்ன பிரேக்கு மட்டும் என்ன, ஆனால் பிளாக் காஃபி தான் குடிக்க போகிறேன், அதுக்காக இப்படி படுத்து என்ன மணிகண்டன் ரொம்ப. ஆனால் பயங்கர என்னன்னா, மணியை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கலக போது யாருன்னு தெரியும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தப்ப நான் அதை விட்டுட்டேன், யார் டப்பிங் பண்ணலாம் விட்டுட்டேன். 2வது வாட்டி பார்த்தப்போ தான் நீங்கள் டப்பிங் பண்ணியிருக்கிறதும் மணிகண்டன் டப்பிங் பண்ணியிருக்கிறதும் நான் உணர்றேன். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி நான் படமாக பார்த்தேன், 2வது வாட்டி இது யாருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பா என்ன பண்ண, அப்போ தான் தெரியுது ஓ இது மணியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும். உன் வாய்ஸ் அப்புறம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஆஹா இது கீர்த்தி பூபா அப்படி. வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்க. அந்த டேலாக் கேட்டு அது என்ன சொல்ல, ஆக்சுவலாக அது வரைக்கும் ஃபுல்லாக காமெடியாக தானே போயிட்டு இருப்பேன். ஆமாம், இவன் அடிக்கிறதுக்கு வந்துடுவான், உள்ளே போய் பேசலாமே அப்படின்னா இங்கே தான் வயசுக்கு அது கொஞ்சம் மரியாதை கொடுப்போமேந்திரா அப்படின்ட்டு பேசியிருப்பேன். அதை பேசும்போது ஏடிஎல்ல சார் காமெடியாகவே கேட்டு அது நீங்கள் ஃபீல் இல்லை, அது கரெக்டான எமோஷன் இல்லை அது. அவன் வந்து ஒரு மந்திரியா இருக்க ஒருத்தன் வந்து ராஜாவுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ். அண்ட் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் சார், 2 வாட்டி பார்த்ததுனால அப்புறம் தான் கண்டுபிடிச்சிங்கிறதுனால நான் உங்களுக்கு கேட்குறேன். எஸ், இதில் வேற என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் மணி வாய்ஸில்? மணி வாய்ஸில் நான் வித்தியாசம், மணி வாய்ஸ் வந்து மணியே மாடுலேட் பண்ணி 2-3 இடத்துல பேசியிருந்தாப்புல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மணி வந்து நார்மலாக பேசும்போது அந்த சாதாரணமாக நாங்கள் இங்கே வியாபாரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடம் பேசுகிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நார்மலாக ஒரு வாய்ஸ். ஒரு சில இடத்துல ஷவுட் அவுட் இருக்கும், அந்த ஷவுட் அவுட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான். அப்போ இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கல நீங்கள். இன்னொன்று என்ன, ஓகே, இந்த படத்தில் வந்து மாயக்காரன்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா? ஆன்செஸ்டர். இந்த முன்னொரு ஒருத்தர் ஒரு அதான் கடைசியாக அவர் இதில் குத்துனோட மாயமா மறைஞ்சிருவார், அவர் தானே? ஆமாம் ஆமாம். அவர் யார் தெரியுமா? யார்? 2 வாட்டி படம் பார்த்து தெரியல. அந்த கேரக்டர் யாருன்னு கேட்குறீங்க? இல்லை, நடித்தவர் தெரியல. ரிஷப் ஷெட்டி சார். அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த கேரக்டருக்கும் மணிகண்டன், அந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டர். எம்ஆர் ராதா சார் டோன் எடுத்துருப்போம். டபுள் ஆக்ட் ஆகுது. ஆக்சுவலாக அதை நான் ரிவீல் பண்ணக்கூடாது, சரி இன்டர்நெட்டில் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரிஷப் ஷெட்டி சார் 2 கேரக்டர் பண்ணிருக்காங்க மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்டிமேட்டாக இருந்ததுப்பா. அதுக்கு மணிகண்டனோட வாய்ஸும் அதுக்கு தனியாக டெஸ்ட் எடுத்து மணிகண்டன் வந்து ஒரு எம்ஆர் ராதா டோன் வைக்கலாம். பாவத்தோடைய செயல் எல்லையை மீறி தாண்டும் போகுது. அரசனுடைய பாதை தப்பான வழியில் போகுமா? தப்ப பண்ணுறதுக்கு தெய்வம் வேணுமா உனக்கு? தெய்வம் வேணுமா உனக்கு அப்படின்னு கத்த வச்சிருப்போம். இதெல்லாம பிரேக் டைமில் பண்ணியிருப்போம்.
எனக்கு இது ரொம்ப புதுசு அது. இப்போ நான் படத்தை 3வது வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரிஷப் ஷெட்டியின் டபுள் ஆக்ஷன். ஐயோ, ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மேட்டர் இல்லை. உண்மையாகவே ரிஷப் ஷெட்டி பண்ணது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவரோட அந்த உடம்பு இதெல்லாமே இல்லை, அந்த ஒரு ஏஜ். ஆக்சுவலாக அவங்க ரிவீலே பண்ண போகிறாங்க, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க சில பேர். ஸோ அதனால் நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுவும் 2 வாட்டி பார்த்துருக்கேன், பிடிக்கலன்னு சொன்னதுனால சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ரிஷப் ஷெட்டியே புதுசுப்பா. என்னப்பா கதையாக இருக்குது, நீயும் டப்பிங் பண்ணதுனால கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு ரிஷப் ஷெட்டியே புதுசு. நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் பார்க்குறப்ப நான் இந்த ரிஷப் ஷெட்டியே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அது அவர் அதுக்கும் மணிகண்டன் தான் வாய்ஸ். கிரேட். மணிவழிய 2வது சேஞ்ச் ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரிப்பா ஒர்க்கு. இந்த படத்தில் வந்து காந்தாராங்கிற கதைப்படி வந்து இல்லை, அது பல பேருக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது என்னன்னா ஒரு ஏத்திஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படிங்கிற அந்த 2 பிரிவினை இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இது உடன்பாடு இருக்கலாம். நான் இந்த உடன்பாடு இல்லைங்கிறதெல்லாம் தூக்கிட்டேன். ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது இதில் எனக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் சில ஆங்கில படங்கள்லேருந்து எடுத்திருந்தாலும் நிறைய ஆங்கில படங்களோட இது இருக்குது, அதில் கலவை இருக்குது, அதோடைய ரிசம்பிளன்ஸ் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில விஷயம் சொன்னேன். இப்போது இந்த மம்மி படத்தில் வரும்ல, கிடக்கிற அந்த எலி மாதிரி வர்றதுன்னு ஒன்று இருக்கும், அது மாதிரி தான் இதில் வந்து அந்த தேவாங்க வரும். வர்ற ஷாட் ஒன்று தான், ஆனால் தேவாங்க யாரும் எடுத்ததில்லை. அதான் மேட்ரு. அது மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து குதிரை ஃபைட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்போகலிப்டோ படத்துலேயே வந்து அந்த மாதிரி சில காட்சிகள் இருக்கு. கொஞ்சம் அந்த ஃபேஸோடைய மேக்கப், இந்த இங்கே இது போடுறது, வட்ட கிராப் மாதிரி அந்த இது கட் பண்ணுறது, சார் பொதுவாகவே மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம், அவங்க காட்டுவாசிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இதெல்லாம் இருந்தாலுமே நான் இந்த மேக்கிங்கில் என்ஜாய் பண்ணது நடிப்பு, ரிஷப் ஷெட்டியோட நடிப்பு. ஒரு சாமி வந்த ஒரு கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வேற, அதுவாகவே மாறுறது வேற. அதில் வந்து அந்த எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த குலசேகரம் வந்து இந்த இடத்த இது பண்ணும்போது அந்த இப்படி தொட்டுட்டு மண்ணை தொட்டுட்டு வந்து அப்படின்னு சொல்கிற அந்த ஷாட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமாக. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்சிச்சு அவர் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த தெய்வம் வந்து எழுப்பி விட்டு அதுவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நான்லாம் வந்து லைக் இது பெரிய காமெடி என்னன்னா, இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபைனலில் தான் பார்க்குறோம். ஃபைனல்னா தேட்டரில் தான் பார்க்குறோம். இங்கே ஏதோ வரப்போகுது, சரி ஓகே. ஆனால் ஆமாம், அது துளுவில் இருந்தது, அதனால எங்களுக்கு ஆட்டலாம். அந்த வச்சாரு பாரு ரிஷப் ஷெட்டி ஒரு ட்விஸ்ட், டப்பிங் பண்றவங்களுக்கே அந்த சீன் பார்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாரு, எனக்கு சூப்பரா இருந்தது அவரோட. அதாவது எந்தெந்த சீன் துளுவில் அந்த சீனும் அது அந்த குளிக்க சாமி வந்து பேசுற அதே மாதிரி அடிக்கும் போது பேசுறாங்கல்ல, அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி, சாரி இன்டர்வலுக்கு அப்புறம். எக்ஸாக்ட் இன்டர்வல் பிளாக் எங்கன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட் இன்டர்வல் பிளாக் வந்து உங்களுக்கு அந்த காட்டுடைய இன்டீரியருக்கு போவாங்க, அங்க வந்து இவங்க வந்து அடிக்க வருவாங்க, புலி வந்து காப்பாற்றும் இல்லையா. புலி வந்து காப்பாற்றும், அது இன்டர்வல் பிளாக். அதான் கரெக்ட் இல்லையா. அப்பதான் அவருக்கு உணர்வார், அந்த இது வந்து புலி வந்து கன்வே பண்ணும். ஆமா, அதுக்கப்புறம் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இந்த காட்டுக்குள்ள போறதா இல்ல, இந்த தேவாங்க வர்றது இன்டர்வல் பிளாக் முன்னாடி. தேவாங்க போறது தான் இன்டர்வல் பிளாக். தேவாங்க வந்து ஆக்சுவலி நான் ஒரு படித்தேன், இந்த புலிக்கும் தேவாங்கக்கும் தெய்வ நம்பிக்கைக்குமே நிறைய சம்பந்தம் இருக்கு. நான் படிச்சதுல யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல. புலி வந்து அம்மனுடைய அடையாளம், அது வந்து புலி வந்து அம்மனுடைய இது வாகனம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதானே கரெக்ட்? ஆமா கரெக்ட் தான். தேவாங்க எனக்கு பிடிச்ச விஷயம், தேவாங்க என்ன நான் சொல்லுவேன்னா, தேவாங்க இந்த படத்துல யூஸ் பண்ணது வந்து அந்த போர் டைம்ல கப்பல்ல போறாங்கன்னு வச்சுங்க, தேவாங்க எடுத்துட்டு போவாங்க. இது வந்து ஞான சம்பந்தம், கூங்கு ஞான சம்பந்தம் இருக்கார் இல்லையா, பட்டிமன்ற நடுவர், அவரு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, தேவாங்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா, அது வந்து இந்த கப்பல்ல கொண்டு போகும்போது அது திசை காட்டும், அதாவது எப்பொழுதுமே அது உட்கார்ந்தா வடக்கு பக்கம் தான் பார்க்கணும். தேவாங்க ஓகே, அது வடக்கு பக்கம் பார்க்குதுன்னா அப்போ எது கிழக்கு எது மேற்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது திசை காட்டும் ஒரு மிருகம், அது நிறைய பேர் தெரியாது. இதுல வந்து இதுல என்ன ஒரு டைலாக் இருக்குன்னா, இந்த சக்தியை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, கண்ட்ரோல் பண்றதுக்குன்ற மாதிரி சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ் தமிழ் தமிழ்
கட்டு உனக்கெல்லாம் என்ன 4 படம் ரிசப்ஷன் எடுத்து திருப்பி தமிழில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய காமெடி சார். இதை முடிச்சிடுறேன். அதில் ஒரு ஷார்ட் நல்லா இருக்கும். கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்துறது எதுன்னு பார்த்தா தேவாவோட கண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு அதெல்லாம் என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. அது எழுதும் போதும் ஃபீல் பண்ணேன். இப்போ ரெண்டாவது டச் பண்ணிச்சு. ஐயோ தேவாங்கெல்லாம் பார்த்தாரு. இருந்தாலும் அது அழுதே அப்படிங்கும் போது ஒரு ஃபீல் வந்து அது அனிமல் லவரா. அண்ட் கம்மிங் டு த இங்கிலீஷ் பாயிண்ட், தமிழே இல்லாமல் சொல்லி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டு நான் அவுட்டெல்லாம் போயிடுச்சு. முடிச்சுட்டாங்க. லாஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிச்ச விட்டேன். வந்துடுச்சு. குதிரை ஓடி வரும். இவர் ராணிக்கிட்ட மேலேயே ஏற மாட்டார். இப்போ குதிரை பயந்து போய் மேலே ஏறுவார். இவர் போன உடனே ராணி இப்படி பார்த்த உடனே லூசு குதிரை பார்த்து ராணி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இவர் போவாங்க. அவர் வந்து கண்ட்ரோல் ஆகி சீன் முடிஞ்சிடும். நல்லா இருக்கு. அவுட்டு போயிடுச்சு. கேபி வந்து ஐயோ அப்படின்றான். எட்ரா அனுப்புடா அப்படின்ட்டு கரெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் பேசுனது உங்களுக்கு என்ன தப்பு தெரிஞ்சது? லூசு குதிரை. லூசு எப்போ தமிழாச்சு போட்டேன் நானே. அப்புறம் மாற்றி பித்து குதிரை, கிறுக்கு குதிரை, உஷ்ண குதிரை, இப்படியெல்லாம் ஆப்ஷன் அனுப்பி அதுக்கப்புறம் அது வந்தது. அது இப்போ ஆக்சுவலாக படத்தில் பின்ன கிறுக்கு குதிரைன்னு. கிறுக்கு குதிரை எதுவும் தப்பாக எதுவுமே போல. ஆமாம்மா, இல்லை கரெக்டு தான். ஏன்னா லூஸுங்கிறது அந்த வார்த்தை சொல்ல முடியாது, அந்த பாயிண்ட். ஆனால் இதே மாதிரி மக்கள் நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஜோதா அக்பர்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து யானையை வச்சு ஒரு ஃபைட் இருக்கும். ஆமாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை வந்து தமிழ் கிடையாது. இது அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த படத்தை எனக்கு திருப்பி அந்த பர்டிகுலர் சீன் பாருங்க, ரித்திக் ரோஷன் அடிச்சு. நான் அந்த படத்துடைய ப்ரீமியர் பார்க்கும்போது கேட்டேன், இது எப்படி டப் பண்ணாங்க, இது தமிழ் கிடையாது. ராஜா காலத்தில் அந்த இங்கிலீஷும் கிடையாது. அது இங்கிலீஷ் வார்த்தை தானே? இது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, நல்லா தெரியும் எனக்கு. இதுல நிறைய இருக்கும். க்ரௌடு போடுவோம். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே வேலை செஞ்சுருக்கோம். டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும். டோட்டலாக 60 பேருக்கு மேலே டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது க்ரௌடு அந்த வரவங்க எல்லாருமே சேர்த்து 15 பேர், 20 பேர், 25 பேர், 30 பேர் இந்த இடத்துல. இந்த படத்தில் 60 பேர்கிட்ட க்ரௌடு வரும்போது எனக்கு என்ன சவால்னா, ஸ்பீக்கர்கிட்ட இப்படி போயிடுவேன். ஏன்னா க்ரௌடு வரவங்கள நீங்கள் வந்து சீன் சொல்லி கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃபீலை சொல்லலாம், ஒரு மோடு சொல்லலாம். க்ரௌடு வர 20 பேருக்கும் நான் போயிட்டு சீனு க்ரௌடு அதோ அங்கே போகிறோம் அவனுக்கு இல்லை. அதான் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் சீன்ஸ் ஆமாம், மார்க்கெட் சீன் அங்கே வியாபாரம் பண்ணுங்க, வாங்க இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ 300 பேர் இருக்காங்க அந்த ஃப்ரேமில். நான் 20 பேர் வச்சு தான் எடுக்கிறேன். நீ இந்த 4 பேருக்கு சவுண்டு, நீ அந்த 4 பேருக்கு சவுண்டு நம்ம பிரிக்க முடியாது க்ரௌட் ஆர்டிஸ்ட். ஸோ ரேண்டமாக போங்க, இது போங்க, இங்கிலீஷ் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் எங்கேயாவது தப்பி தவறி வரும். இது எனக்கு தெரிஞ்சு நான் இப்படியே வச்சுட்டு இருப்பேன். எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கோம். திடீர்னு எவ்வளோ ஒருத்தன் கேனை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு. எந்த கேனடா அவனே கேனை சார் ஒத்துக்க மாட்டானுங்க. டப்புனு எப்படி ஒத்துப்பா சார்? நான் தான் சார் சொன்னேன். சாரி சார், நீ எவன் ஒத்துப்பா டப்புனு அப்படியே. நீ உங்களுக்கு இஞ்சி கேட்குறா, எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை வரேங்க, ஓன்லி இங்கிலீஷ் ப்ளீஸ்ரா. கேனை ஆஸ்பர் அந்த இது எனக்கு சார் வாய் தவறி சார். அந்த டேபிள் என்ன டேபிள் இன்னொருத்த இந்த ஷார்ட் பார்த்துருக்கான். கிராம்பு இருக்கும். அவனுக்கு தமிழில் தெரியல போல இருக்கு. க்ரௌடு அந்த க்ளோவ் கொடுங்க அப்படின்னு. படம் தாரீங்கடா, அதுக்கு அந்த பக்கம் மிக்ஸ் பண்ணி கிலோ கணக்கில் கொடுக்குறது இல்லைங்க, கிராம் கணக்கில் கொடுப்போம். இந்த வார்த்தையெல்லாம் கப்பலில் வந்து ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. இவன் அந்த அம்பு இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணும்? ஆஹா சூப்பர். இது 14 வருஷம் பழமையானது. அவ்வளோ பழத்தை வேண்டா குடிப்பான் அப்படின்ட்டு போகிறதுல அந்த வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ 5 நிமிஷம் யோசிச்சிட்டோம். பீப்பான்ற வார்த்தையெல்லாம் மறந்துட்டோம். அது பீப்பா, செக்கு, குண்டா, ஹண்டா இப்படியே பேசி பீப்பா மறந்துட்டியா? ஆமாப்பா. நான் இரியா அலிபாபா 40 திருடர்கள்ல அவ்வளோ தூரம் ஏப்பா கோயம்புத்தூர் சைடில் கொஞ்சம் கேட்டிருந்தா நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு, ஏங்க பீப்பா எங்க இருக்கான்னு கேட்பேன். பீப்பா வந்துட்டோம்ப்பா. மக்கான்னு சில இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோம். மக்கானா லைக் இப்போ அம்மா பையனை கூப்பிடும் போது பையனே அப்படின்னு சொல்லாமல் அப்புறம் மகனேன்னு தான் வந்திருக்கு. நடுவில் வந்து மக்கா சாப்பிட்டியா மக்கா,
உடைய மக்கா, அதுக்கப்புறம் மக்கா வேண்டாம், அது ஏதோ ஒரு ஸ்லாங்கு லைக் நாகர்கோயில் ஏதோ. மக்கா வந்து சொல்லு மக்கா வந்து நாகர்கோவில். ஸோ அதனால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு மகனே அப்படி மாற்றி போயிருந்தோம். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம் அதில் எனக்கு அது. ஆனால் படத்தில் எனக்கு புரியாத ஒரு இடம் ஒன்று, ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு புரியல அந்த ஹோல் படத்தில். இது இந்த தேரில் இருந்து சுற்றும் போது ஒரு அம்மாவும் ஒரு பையனும் நிற்பாங்க. ஓகே, அது யார் அந்த அம்மா அந்த பையங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது பின்னாடி அந்த ராஜாவுடைய ஃபேமிலியிலேருந்து வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் யாருன்னு தெரியல. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியல மொத்த படத்தில். இது வந்து நம்ம ஹிட்ச்காக் தெரியுமா? ஹிட்ச்காக், ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் தெரியும். அவர் ஒரு படத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரேம்லேயாவது வந்துட்டு போவார்ல. ஓ, அந்த அம்மாவும் பையனும் ரிசப்ஷனோட ஒய்ஃபும் பொண்ணு பையனுமா? ஏய் வேற லெவல்லையா அவரு. ஆனா அந்த கதையில எங்கேயுமே வர மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷாட்டு. யாரா அந்த பொம்பளை அப்படின்னு ஒரு டைலாக் போட்டிருப்பாரு. நல்லா யாரா அந்த பொம்பளைன்னு கேட்குறாரு. ரெண்டு மேட்ரு புதுசியாது. ஸோ ரிஷப் ஷெட்டியோட ஒய்ஃப் அண்ட் சன். ரொம்ப நல்ல